கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 148ஆம் சங்கீதத்தை நாம் அநேக முறை தியானித்திருந்தாலும் இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், முழுவதுமாக இயற்கைக்கும் செயற்கைக்கும் அவருடைய படைப்புகளுக்கும் சிருஷ்டிகளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு என்னன்னா, துதிக்க வேண்டும். துதிக்கிறதை தேவன் விரும்புகிறார். சாதாரண காற்றை கூட துதிக்க சொல்லுகிறார். அக்னியை துதிக்க இதெல்லாம் என்னது, உயிரற்றதா உயிர் உள்ளதா அப்படிலாம் பார்த்தா சயின்டிஃபிக்காக அது நான் லிவிங் திங்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நான் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுமா, துதிக்க வேண்டும். அதுக்கு வாய் கிடையாது. எங்கன்னா காற்றுக்கு வாய் இருக்கா? இல்லை. மலைகளுக்கு வாய் இருக்கிறதா? மலைனா நல்ல கற்பாறைகள், அதுக்கு வாய் இருக்கா? இல்லை. அவைகளும் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயற்கையும் செயற்கையும், அது மாத்திரமல்ல அவருடைய படைப்புகளும். அவருடைய படைப்புனா என்ன, சிருஷ்டிப்புனா என்ன, அதுக்கு வித்தியாசம் இருக்குது. படைப்பு என்கிறது வேற, சிருஷ்டிப்பு என்கிறது வேறு. சிருஷ்டித்தார் அப்படின்னா மனுஷனையும் மனுஷியும் தான் சிருஷ்டித்தார்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்போ என்ன, சிருஷ்டிக்கப்படுகிற அனுபவம். சிருஷ்டிகளும் தேவனை துதிக்க ஒரு பெரிய அழைப்பு விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம், 148ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இங்கே கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்ன, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்காக யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அந்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும். அவங்க எந்த சபை, அவங்க எங்கே போகிறாங்க அதெல்லாம் கிடையாது, எப்படி போகிறாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் யாவருக்கும். ரெண்டாவதாக, தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஒரு கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு செலிப்ரேஷன். கொண்டாட்டம்னா என்னது, செலிப்ரேஷன் அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க கொண்டாட்டமாலாம் இருக்கக்கூடாது, ரொம்பலாம் கொண்டாடக்கூடாது. ஆனால் பைபிள் என்ன எழுதியிருக்கு, அவரோட பரிசுத்தவான்களுக்கும் அவரை சார்ந்த அவருடைய ஜனங்களும் கொண்டாடலான்னு சொல்லுது. எப்படி கொண்டாடாமல் இருக்குது? நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளுக்காக நாம் எப்படி கொண்டாடாமல் இருக்கிறது? உலகத்தில் சாதாரணமாக இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடி தீர்க்கிறார்கள். ஒன்றுமே இருக்காது. எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அவங்க என்ன கொண்டாட்டம், ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக காசு சூதாட்டம் தெரியுது. ஆனால் கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டா ஒன்றுமே இருக்காது, அதுக்கு கொண்டாட்டம். அதில் வேறு சூதாட்டம் வேறு கூட சேர்ந்துருது. சூதாட்டம், கொண்டாட்டம், களியாட்டம் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் குதிக்கிறாங்க. ஆனால் நாம் யார்? அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய ஜனங்கள். நாம் கொண்டாடலாமான்னா தாராளமாக கொண்டாடலாம். ஆனால் அதுக்கான விதிமுறைகள் இருக்கிறது. அவங்கள மாதிரி நாம் கொண்டாட முடியாது. நம்ம கொண்டாட்டம் வித்தியாசமானது, நம்ம கொண்டாட்டம் பரிசுத்தமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், வேதத்தில் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த கொண்டாட்டத்தில் என்னெல்லாம் தேவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம் என்றால், அவருடைய ஜனத்துக்கு தான் முதல்ல கொண்டாட்டத்தை கொடுப்பாருன்னு பார்த்துட்டோம். அப்போ நான் என்ன செய்யணும், நான் கொண்டாடணும்னா நான் அவர் ஜனமாக இருக்கணும். அங்கே முதல்ல பார்த்துடணும், அவர் ஜனமா, உண்மையாகவே நான் அவரோட ஜனந்தான் நான் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் போது அவருடைய காரியங்களுக்கு விரோதமாக அவருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள் அநேகம், அவருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள் அநேகம். வேதத்தை வாசிக்கும் போது 105ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பரிசுத்தவான்களை பகைக்கவும் வஞ்சனையை நடத்தவும் தேவனே அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு எழுதியிருக்கு. நீங்கள் வீட்டில் வாசிக்கோங்க, அதெல்லாம் தேவனே கடினப்படுத்தினார். ஏன்னா கொண்டாடவும் சொல்கிறாரு, கொண்டாட விடாமலும் போராட்டமும் கொடுக்குறாரு. அப்படின்னா அவங்க கொண்டாடுறது சரியான கொண்டாட்டமாக இருக்கணும்னா அவர் ஏதாவது போராட்டத்தை கொடுத்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அது வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரே அல்லேலூயா பாட்டு தான், துதி தான், ஸ்தோத்திரம் தான், பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க.
அங்கே போகிறீங்க? கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே தான் போவாங்க. கிறிஸ்டின்னு வாங்க கேட்டாங்க. அவங்களாம் யார்? கிறிஸ்டின்ஸ். அப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க எதுக்கெல்லாம் கொண்டாடுவாங்க? தேவன் சொல்லாததுக்கெல்லாம் கொண்டாடுவாங்க. அதுதான் அதில் நம்ம வாசிக்கும் போது அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வசனமாக இருந்தது. அதனால் வாசிக்கலாம். சங்கீதம் 105:25 வாசிக்கலாம். ஆமாம், யார் மாற்றினது? தேவனே மாற்றிட்டார். தேவன் ஏன் மாற்றுறாரு? நமக்கு விரோதமாக ஏன் எதிரிகளை வைக்கிறார்? ஏன் சத்துருக்களை உண்டாக்குகிறார்? நான் நல்லா தானே ஆண்டவர் இருக்கேன். நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன், செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் செஞ்சிடுறேன், என்னோடய வேலையெல்லாம் நான் ஒழுங்காக, எனக்கு ஏன் சத்துரு ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் இங்கே அவரே எழுப்புறாராம். அவரே அந்த சத்துருவோட இருதயத்தை என்ன பண்ணாராம்? மாற்றினாராம். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே தேவன் மகிமைப்படும்படிக்கு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவன், அவர்தான் தேவன் இஸ்ரவேலருக்கு புரியணும்னா என்ன பண்ணோம்? பார்வோனோட இருதயம் கடினப்படும். இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு நம்ம தேசத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். எழும்பிக்கிட்டே இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கர்த்தரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்காங்க. சத்துரு வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் சத்துரு. இப்படி திரும்பினா சத்துரு, அப்படி திரும்ப. நம்ம யாருக்கும் போய் சண்டை போடுற ஆள் இல்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஜெபம் உண்டுன்னு இருக்கோம். ஆனால் நமக்கு யார் இருக்கா? ஆண்டவரே எழுப்புறாரு. அவங்க இருதயத்தை மாற்றினார். ஆனால் அப்படியே விட்டுருவாரன்னா இல்லை. அப்போதான் என்ன ஆகும்னா கொண்டாட்டம் உண்டாகும். எப்போ கொண்டாட்டம் வருமா? சத்துருவை முதல்ல காமிப்பார், அவனோட தந்திரத்தெல்லாம் வெளிப்படுத்துவார். அப்புறம்தான் அவர் என்ன செய்வார்? சத்துருவுடைய காரியங்களை மடங்கடிப்பார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று வாசிக்கிறோமே. இந்த பார்வோன் மோசையை அழிக்கும்படி தேடினவன். மோசையை நிமித்தம் இஸ்ரவேலிலிருந்த எல்லா சிறு பிள்ளைகளையும் கொன்று குவித்தவன். அந்த நாளில் பிறந்த 2 வயதுக்குள்ளான எல்லா பிள்ளைகளையும் கொன்று குவித்தான். குழந்தைகளை கொன்றவர்கள் 2 பேர் தான். ஒன்று ஏரோது ராஜா காலத்தில் நடந்தது, அடுத்தது பார்வோன் காலத்தில் நடந்தது. கொன்று குவித்தான். ஆனால் தேவன் சர்வ வல்லவர். எவன் வீட்டில் கொல்லணும்னு தேனா அவன் வீட்லேயே வச்சு வளர்த்தார் மோசையை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அதை மறக்கவே இல்லை. என் பிள்ளைங்களை இத்தனை பேரை கொன்று குவித்த மறக்கவே இல்லை ஆண்டவர். ஒரு நாள் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்புகிற நாள் வருகிற போது என்ன செய்தார்? எகிப்தின் தலைச்சன்களை எல்லாம் சங்கரித்தார். அப்போ என்ன இருக்குது? பார்வோனுடைய காரியத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட வேண்டும். சில நேரம் என் பகைவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்னா அந்த பகைவர்களுடைய காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாருன்னு அர்த்தம். ரொம்ப விகரசாக குதிக்கிறாங்களா? எனக்கு அடிக்கடி நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நினைத்துக் கொள்வேன். யோபன் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. ஒரு மாதிரி அலை போல பனைமரத்து அளவு கூட எழும்பலாம் அலைகள். எனக்கு கர்த்தர் இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். 97 ஓல்டியர் மெசேஜில் பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் மூலமாக ஆலிஸ் ஆண்டி வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அன்றைக்கி அந்த நாளில் நான் அந்த செய்தியை கேட்டு எத்தனையோ இன்றைக்கு வரைக்கும் அதை யோசிச்சேன்னா நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு நன்றி சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு சத்துரு குடும்பத்தில் பனை மரத்துக்கு மேலே தான் எழும்புறான். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? பனை மரம் போல் எழும்புறான். அவ்வளோ ஹைட்டு அலை, அவ்வளோதான் முழுகிடும் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஆவியானவர் சொல்கிறார், இம்மட்டும் வா. இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அந்த சத்துருவை எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் விடலை. இப்போ நம்ம தேவன் யார்? மகா பெரிய தேவன், சகலத்தையும் பிளான் பண்ணி நடத்திக்கிட்டே போகிற தேவன். அவருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அந்த நாளில் எனக்கு ஜெயம் கொடுத்தார். உள்ளே வரல, அதுக்கப்புறம் ஆண்டவர் வர விடலை. இப்போ நம் தேவன் யார்? மகா பெரியவர். இன்னைக்கு ஏன் அவ்வளோ சத்துரு எழும்புறாங்க? சும்மா இருக்காலெல்லாம் சத்துருவா இருக்கிறான், சும்மா பேசுகிறவெல்லாம் சத்துருமாயா என்ன அப்படிங்கிறான்? வந்து பாருங்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை விசுவாசிக்கிற எல்லாரோட வீட்டில் இது நடக்கும். முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அந்த சத்துரு இனி என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். தேடியும் காணாது இருப்பீர்கள்.
கர்த்தர் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். எங்கே போனாங்கன்னு தெரியாது. தேடி தேடி பாப்பா இவங்க இப்படி இருந்தாங்களா ஒருத்தர் தெரில, காணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொண்டாடியவர். தேடியும் காணாததுக்கு அப்புறம் தான் தேவ சமூகத்தை வந்து கொண்டாடுவோம். ஓ என் தேவன் பெரியவர். இது வரைக்கும் துதினா துதிப்போம், அடியார் அசதியாக துதிப்போம், அசால்ட்டாக துதிப்போம், ஏதோ துதிக்கிறோன்னு நினச்சிட்டு துதிப்போம். ஆனால் இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே வர்ற கொண்டாட்டம் இருக்கே, கிரிக்கெட்டில் போய் சிக்ஸர் போட்டால் கூட வராத ஒரு கொண்டாட்டம், ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவன் படத்தை பார்த்து வராத ஒரு கொண்டாட்டம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கைகளை தட்டி குதித்து ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்த வைப்பார். அதுதான் கொண்டாட்டம். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு கொண்டாட்டம் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அடுத்ததான் அதில் இன்னொரு நிறைய இருக்குது அந்த வசனத்தில். நான் 3 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததான் தேவன் என்ன பண்ணுவாராம்? கொண்டாட்டம் வந்த உடனே அடுத்தது கொம்பு முளைக்குமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவர் ஜனமாக இருக்கணும், அது முதல் காரியம் பார்த்துட்டோம். ரெண்டாவதா கொண்டாட்டம், அவர் ஜனத்துக்கு கொண்டாட்டம் வச்சுட்டாரு. மூணாவதா கொம்பு முளைக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஜனத்துக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்துவம். கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? நமக்கெல்லாம் எத்தனை பேருக்கு கொம்பு முளைக்கணும்னு ஆசையாக இருக்குது? ஆனால் எல்லோரும் ஒன்று அப்படியே நேராக கொம்பு முளைச்சி மாடு மாதிரி போகணும்னு நினச்சிடாதீங்க. ஒரு கொம்பு தான் முளைக்கும். அது எனக்கு வெளியே தெரிகிற கொம்பு அல்ல, அது எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சண்யம் என்கிற கொம்பு. நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு? ரட்சண்யம் என்கிற கொம்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக நிற்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருக்கு. என்ன முளைச்சிருக்கு சொல்லுங்கள்? ஆமாம், நீ ஒன்றும் பெரிய கொம்பான்னு யாருன்னா கேட்டேன். ஆமாங்க, எனக்கு கொம்பு முளைச்சிருக்கு. எனக்கு ஒரு கொம்பு முளைச்சிருக்கு, 2 கொம்பு இல்லை, ஒரு கொம்பு முளைச்சிருக்கு. அது என்ன கொம்பு? அது ரட்சணிய கொம்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே என் கொம்பு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு கொம்பை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் பார்க்கிறோம். இந்த கொம்பை குறித்து நாம் பார்க்கணும்னா அது ஒரு தனி சப்ஜெக்டாக போயிடும். ஆனாலும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே முடிக்க விரும்புகிறேன். இதில் பார்க்குறோம், அந்த கொம்பு எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ அப்படியே உடச்ச உடனே உடையிற கொம்பு இல்லை, வளைஞ்செல்லாம் கொடுக்கும். இந்த கொம்பு என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிஃபாக நிற்காது. ஆட்டு கொம்பு மாட்டு கொம்பெல்லாம் பிடிச்சா எப்படி இருக்கும்? ஸ்டிஃபாக இருக்கும், கட்டை மாதிரி இருக்கும். ஆனால் காண்டாமிருகத்து கொம்பு பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வளவளப்பாக இருக்கும், பார்க்க தெரியாது. ஆனால் அது முட்டி தள்ளினால் அதனுடைய பலன் அவ்வளோ. அதனால தான் வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கொம்பை உழைக்க பண்ணுறாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பை கொடுக்குறாராம். என்ன மாதிரி கொம்பு? காண்டாமிருகத்துக்கு ஒப்பனையான ஒரு கொம்பு. இந்த ஒரு கொம்பு என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பகைஞர்களை முட்டி தள்ளும். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக யுத்தம் பண்ணும். 2 காரியம் செய்யணும். நமக்கு விரோதமாக பகைவரை முட்டி தள்ளலாம். 2வது, தேவனுக்காக யுத்தம் பண்ணவும் தேவன் நம்மை அழைக்கிறார். நிறைய கொம்பு இருக்குது. வேதத்தில் வாசிச்சிங்கன்னா 10 கொம்புன்னு வாசிக்கிறோம். கொம்புன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கொம்பு முளைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் கொம்புனா என்ன அர்த்தம்? வேதத்தில் பார்க்குறோம், இந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். அதிகாரத்தை 10 ராஜாக்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை எல்லாம் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் வாசிச்சிங்கன்னா, 10 கொம்பும் 10 ராஜாக்கள். 10 ராஜாக்கள் எப்போ வருகிறவர்கள்? இந்த உலகத்தில் வந்து முடிந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா அரசாட்சியின் ராஜாங்கங்களும் 10 கொம்புகள் என்று வேதம் என்ன செய்தது? ஒப்பனையாய் சொன்னது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு கொம்புக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா, அதிகாரம், ஆளுகை. கர்த்தருடைய பரிசுத்தம், அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அதை நம்ம மேலே வைக்கிறார். யார் மேலே வைக்கிறாரு? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருந்து சிலுவை சுமந்ததுனாலே அவருக்கு பின்பாக சிலுவை சுமந்து போகிற ஒவ்வொருவருக்கும் என்ன வைக்கிறாரா? ஒரு அதிகாரத்தை வைக்கிறார், அரசாட்சியை வைக்கிறார். நம்ம சொன்னால் நடக்கும். நடக்குமா நடக்காதான்னு செக் பண்ணியெல்லாம் பார்க்காதீங்க. தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் தேவனுக்காக இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அதை கர்த்தர் கனப்படுத்துவார், நிறைவேற்றுவார். அது அப்படியே நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நான் பிற்பாடு ஊழியத்துக்கு போன போது
ஒரு சகோதரி அவர்கள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் அந்த அமாவாசை கூட்டத்தில் வரும்போது ஒரு சகோதரி வந்து ஜெபம், அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஆஞ்சியோவில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவங்க ஆப்ரேஷனுக்கு போகல, அதுக்கப்புறம் ஆஞ்சியோ பண்ணல, நார்மல் ஆயிடுச்சு. அவங்க சாட்சி சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இது நம்ம பெருமையாக இல்லை. நமக்கு இந்த பாடு வந்தோடனே நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்த அந்த கர்த்தத்துவத்தின் வல்லமை சிலுவையின் வழியாய் நம்மேல் ஊற்றப்படுகிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற அதிகாரம், ஆளுமை. அதை தான் தேவன் கொடுப்பார். நாம் சொன்னாதான் ஒரு ராஜா போய் சிங்காசனத்தில் உட்கார முடியும். நாம் சொன்னாதான் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்கார முடியும். அப்படி ஒரு அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு தெரியல, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எதை இருக்கிறத வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய மேன்மை நமக்கே தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 28:1 படி, கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளிலும், ஒரு ஜாதி 2 ஜாதி இல்லை, சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். அவர் மேன்மையாக வைக்கணும்னா அவர் அதிகாரமும் ஆளுமையும் கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்த தெரியணும். நான் ராஜாவாக இருந்துட்டு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேஸ்ட்டு. சிங்காசனத்தில் போய் உட்காரணும். செங்கோலை கையில் எடுக்கணும். உலகத்தில் இருக்கிற ராஜராஜன் சோழன் கொடுத்தாரா கொடுக்கலையா தெரில, ஏதோ ஒரு கோலை வச்சு தான் அவர் செங்கோல்னு சொல்கிற ஆளுங்களுக்கே இவ்வளோ பெருமையும் அவ்வளோ திமரும் அவ்வளோ வன்மமும் இருக்கும் என்றால் நாம் யார்? ராஜாதி ராஜாவுடைய செங்கோல் நம்ம கையில் கொடுக்கப்படுகிறது. கொடுங்கோல் ஆசனத்தை நிலைத்திர பண்ணாதபடிக்கு நம்மிடத்தில் செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிச்சா கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிச்ச அற்புதங்கள் நடக்கும். அநேகருக்கு தெரியும், நான் மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணோம். கடந்த நாட்களில் எல்லாம் ஜெபம் பண்ணோம். கடந்த வாரத்தில் ஜெபம் பண்ணோம். இந்த அநேக இடங்களில் ஜெபம் பண்ணோம். தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்தோம். இப்போ உள்ளே யார் போயிருக்கிறது? முதல்ல விடவே மாட்டேன். நாங்கள் இவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளே போயிருக்காரு. அங்கே போனோடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆட்டம் கண்டு போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவிலேருந்து கேள்வி கேட்குறான், அங்கே என்ன நடக்குது? உன் ஆட்சி என்ன பண்ணிகிட்டு இருக்க? வன்முறையை தோண்டி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்குது. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? அவர் நினச்சா எல்லாத்தையும் மாற்றுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆளுமை நம்ம கையில் இருக்குது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஓட்டு போட்டு வரல. அவரை உட்கார வச்சா தான் உட்கார முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணியிருக்கிறார். அந்த கொம்பை வைத்து நாம் என்ன செய்வோம்? சத்துருவை முட்டி தள்ளுவோம். சத்துருவுக்கு விரோதமாக எழும்புகிறது மாத்திரமல்ல, தேவனுக்காக யுத்தம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.